ராதே கிருஷ்ணா. நவம்பர் 10 ஹரிநாம சங்கீர்த்தனம். நவம்பர் 10 இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை பகல் 3 மணிக்கு ஹரிநாம சங்கீர்த்தனம் பை பாகவத சம்மேளன சமாஜம் அட் சத்குரு ஞானானந்தா ஹால், நாரதகான சபா, சென்னை. ஆல் ஆர் வெல்கம். ராதே கிருஷ்ணா. ஆனா பாருங்க, பஜனையில இவ்வளவு விஷயங்கள் வச்சுக்கா. பிள்ளையாரு, முருகன், சரஸ்வதி, சிவபெருமான், அம்பாள், ராமர், கிருஷ்ணர், விஷ்ணு, நாராயண, கிருஷ்ணர், நரசிம்மா எல்லாம் ஒரே ஆள் தான். ஏன்டா இப்படி வச்சேன்னா, சில பேர் நரசிம்ம பக்தன் வருவான், அவனுக்கு அந்த நாமாவளியை போடுற போது அனுகிரகம் கிடைக்கும். முருக பக்தன் வருவான், அவனுக்கு கிடைக்கும். உடனே இத்தனையும் பாடினாதான் பகவான் வருவான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் கேட்ட, குருஜி அந்த காலத்தில் பெரியவாள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ண பகவான் தரிசனம் கொடுத்ததா சொல்றாளே, இப்போ நாமெல்லாம் பஜனை பண்றோமே, ஏன் பகவான் தரிசனம் கொடுக்கல அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லடா கண்ணா, பிடிக்க வேண்டியது நம்ம இன்னும் சரியா பிடிக்கல. நம்ம என்ன பண்ணோம், பஜனைக்கு போய் உட்காந்தோம். விநாயகர் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா, ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரக்ஷமா. என்ன ஆச்சு? ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா, ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரக்ஷமா. இவனுக்கு அடுத்த நாமாவளிக்கு போகணும் அவசரம். ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு. இவன் ஜெய கணேசன் பாடின உடனே அந்த பரபிரம்மம் என்ன பண்ணிமா, ஆஹா, என்ன கணேசனுடைய வடிவத்திலே இந்த பக்தன் அழைக்கிறான், செல்வோம் என்று சொல்லி தன் உருவத்தை பிள்ளையார் மாதிரி எல்லாம் முகத்தில் அந்த ஆனை முகம் எல்லாத்தையும் வச்சுட்டு தொந்தி இதெல்லாம் போட்டு அது நடந்து வர வேண்டாமா? இவன் கிட்ட வரத்துக்குள்ள இவனுக்கு அவசரம். ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு. வந்த பிரம்மா அங்கேயே நின்னுடும். மறுபடியும் கூப்பிடுறானா பார்க்கணும்னு. உடனே ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி பாகிமா. அதுக்குள்ள அவசரம். சாரதா தேவிக்கு. ஓஹோ, இவன் வந்து பொம்மண்டாட்டி வேஷத்துல கூப்பிடுறான் அப்படின்னு சுவாமி மறுபடியும் திரும்பி போய் இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு கிரீன் ரூம்ல, அதுக்கு பேரே ஏன்டா கிரீன் ரூம்னு வச்சான், இவன் லட்சணம் பச்சையா தெரியும். உடனே புடவையை கட்டிண்டு கேசத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு வீணையை தூக்கிட்டு சுவாமியா சரஸ்வதியா வருவான். ஜெய் சாரதா தேவிக்கு. சரி, மறுபடியும் கூப்பிட்ட உடனே போவோம், நின்னுடும். இவருக்கு அடுத்த நாளைக்கு போனமே, ஆறுமுகா 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 முருகா முருகா. சுவாமிக்கு சந்தேகம், ஒரு முகத்தோட வந்து அந்த பயலுக்கு பிடிக்காது. திரும்பி போய் புடவையெல்லாம் அவுத்து வச்சு விட்டு வீணையை ஒரு உரமா வச்சு விட்டு ஒரு 6 முகத்தை ரெடி பண்ணிட்டு, பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்துவோம் நாம பகவான். ஒரு மாதிரி 6 முகத்தோட வந்தவன, வெற்றிவேல் முருகனுக்கு. சுப்பிரமணியமா வந்த பிரம்மா அங்கேயே நின்னுடும். மறுபடியும் கூப்பிட்டோம். கைலாசவாசா ஜட்டாதரா. சிவன் வேஷத்துல கூப்பிடுறான் பக்தன். மறுபடியும் திரும்பி போய் இந்த 6 முகத்தையும் எல்லாத்தையும் சரி பண்ணி பங்கீடு பண்ணி கைட்டி வச்சுட்டு உடனே ஒரே முகத்துல ஜட கடையெல்லாம் பங்கீடு பண்ணி சிவபெருமானா வருவார் சந்தோஷமா. கூப்பிட்டுட்டான் சிவன். கைலாசவாசா ஜட்டாதரா. இவனுக்கு அவசரம், வெளில போனவே. நம பார்வதி பதயே பராசக்தி மாதா, ஜெய் ஜெய் பராசக்தி மாதா. சுவாமி ரொம்ப நொந்து போயிடுவன். இப்பதானே ஒரு தடவை புடவையை கட்டி அவுத்துட்டு வந்தேன், இந்த பயம் மறுபடியும் புடவை கட்டிக்க வச்சுடலான்னு மறுபடியும் திரும்பி போய் வேஷ்டி அடிக்கணும்னா பரவாயில்ல, அப்படியே அவுத்துட்டு கட்டிடலாம். பொம்மண்டாட்டியாச்சி வேஷம் போடணும், உள்ள போனோம். போய் ஒரு மாதிரியா புடவை விட கட்டிண்டு பராசக்தி மாதான்னு கூப்பிட்டுருக்கான். சரி, சூலங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பச்சை திருமேனியோட அங்கிருந்து பரப்பிட்டு வருவான். கிட்ட வரதுக்குள்ள ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜானகி காந்த ஸ்மரணம். சுவாமிக்கு பார்த்தோம் பொறுமை ஜாஸ்தி. மறுபடியும் ஆம்பளை வேஷத்தில் கூப்பிடுறான். போய் புடவையெல்லாம் அவுத்து வச்சுக்கிட்டு ஒரு வில்லு கில்லு அம்பெல்லாம் தூக்கி வருவார்.
முத்து கிருஷ்ண முரளி கிருஷ்ண மோகன கிருஷ்ண ஓடிவா. இவன் ராமன் வேஷம் போட்ட போது ஆஜானுபாகுவா இருந்தானா? திடீர்னு சின்னி கிருஷ்ணா சிங்கார கிருஷ்ணா சீக்கிரம் இங்கே ஓடிவா. சுவாமி போய் திரும்பி போயிட்டு மறுபடியும் உருவத்தெல்லாம் ஒரு அமுக்கு அமுக்கிண்டு சின்னதா நீல வேஷம் பச்சை போய் நீளம் போய் கிட்ட வரத்துக்குள்ள இந்த பைய அழியாது கிட்ட வரவரை சொல்லப்படாத சொல்ல மாட்டான். ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய ஜெய் போலோ ரே ஹனுமானுக்கு. சுவாமி தவிச்சு போயிடுவார். எல்லா வேஷம் போட்டுலாம் இது போட முடியாது. ஏன்னா பகவத் வேஷம் போட்டுலாம் பாகவத வேஷம் போடுறது கட்டம்னு சொல்றான சுவாமி. ஒரு மாதிரி ஆஞ்சநேயரா போட்டுன்னு வர உடனே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் எழுந்து போயிடுவான். சுவாமி திரும்பி போயிடுவார். நாரத போய் ஏன் போலன்னா ஸ்திரமா ஏதாவது ஒரு நாமா வச்சு இந்த பையன் கூப்பிடட்டும் போறேன், இவனுக்கே இன்னும் ஸ்திரம் இல்லை, நான் எப்படி ஸ்திரமா அதனால்தான் நாம எல்லாம் பஜனை பண்ணா பகவான் வரதில்லை. ஏதாவது ஒரு நாமத்தை பிடிச்சுக்கணும், ஒரு ரூபத்தை பிடிச்சுக்கணும், கடைசி வரையில் கட்டணும். அதுக்காக இதர நாமாக்களை துவேஷிக்கணும்னு சட்டம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அப்படி ஜெயதேவ சுவாமிகள் ஸ்ரீகிருஷ்ண ஸ்வரூபம் பண்ணிட்டு ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மான்னு பேசுற பொழுது இதுகாரி என்ன சொன்னார்? பிரிந்திருக்கிற ராதையானவள் பகவானை தன்னிடத்துல கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக சகியின் இடத்துல பேசினார். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தாபம் வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பகவானுக்கு நம்ம மேல தாபம் வருது. நாம ஓரடி அவன் பால் எடுத்து வைப்பாமானால் நம்பால் அவர் ஈரடிகள் எடுத்து வைத்து நம்ம நோக்கி வர கிட்ட வரத்துக்குள்ள நமக்கு அவசரம் ஏமாந்து போயிடுறோம். 990 தடவை அடிச்சா இந்த அம்மி நகரும்னா 999 அடிச்சா 1000 நகர போறது இல்லையா? போயிட்டா கோவிந்தா, இவ்வளவு நாள் சிரமப்பட்டது வீணா போயிடும். தென்னாங்கூர் ராதே கிருஷ்ணா. தென்னாங்கூர் ராதே கிருஷ்ணா. தென்னாங்கூர் ராதே கிருஷ்ணா. தென்னாங்கூர் ராதே கிருஷ்ணா.